ஆலம் யூடியூப் நேயர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய பொருள் என்னவென்றால், தாவேகாவினுடைய அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு பிரதமரை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை சட்டமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார். இது ஒரு விவாத பொருளாக இன்றைக்கு தமிழகத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு கருத்து ஏன் பேசப்பட்டது என்பதை நாம் முதலில் ஆய்வு செய்ய வேண்டும். இன்றைய பாரதிய ஜனதா அரசாங்கம் கொள்கைகள், நடவடிக்கைகள், சலுகைகள், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் தென்னிந்தியாவை வஞ்சிக்கின்ற வகையிலே, தென்னிந்தியாவை பழிவாங்கக்கூடிய எண்ணத்திலே, குறிப்பாக தமிழகத்தையும் கேரளத்தையும் பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருப்பதால், தாங்கள் வஞ்சிக்கப்படுகின்றோம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில்தான் இப்படி ஒரு கருத்தினை ஆதவ அர்ஜுனா அவர்கள் சட்டமன்றத்திலே தெரிவிக்கிறார். நாம் பின்னோக்கி பார்ப்போம். சுதந்திரம் அடைந்த பின் 2 சந்தர்ப்பங்களில் தமிழனுக்கு பிரதமராகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகியது. எப்பொழுது என்றால், ஜவஹர்லால் நேருடைய நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் உரிய ஒரு தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்தார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு மறைந்த பின் அன்னை இந்திரா காந்தியா, மொரார்ஜி தேசாயா, காமராஜரா என்ற ஒரு சூழ்நிலை வந்தது. அன்றைக்கு காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நேருவால் அறிமுகப்படுத்தப்பட்டு அன்று அந்த பதவியில் இருந்தார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்திய அரசியலை நன்கு பகுத்தாய்ந்தவர். ஆகையினால் நான் இந்த போட்டியிலே இல்லை என்று அவர் அறிவித்தார். அறிவித்ததற்கான காரணம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் சொல்லக்கூடிய அவர் 4ஆம் வகுப்பு படித்திருந்தாலும் ஆங்கில புத்தகங்கள் எல்லாம் சரளமாக படித்து தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டவர். ஹிந்தியும் ஓரளவு தெரியும். இருந்தாலும் தன்னால் நிர்வகிக்க முடியாது, இங்கே இருக்கக்கூடிய வட இந்திய மற்ற பன்முக கலாச்சார மக்களிடையே தன்னால் பெண்ணமிக்க முடியாது என்பதால் அவர் லால் பகதூர் சாஸ்திரியை அறிமுகம் செய்தார் இந்தியாவுடைய பிரதமராக. ஏனென்றால் இங்கே மொரார்ஜி தேசாய் ஒரு குஜராத்தி, ஒரு வியாபாரி. இவர்கள் வியாபார நோக்கோடு தான் அரசாங்கத்தை நடத்துவார்கள். அது சரி வராது. இந்திரா காந்தியை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு இளம் தலைவராக இருக்கிறாரே தவிர உடனடியாக அவருக்கு இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை. ரெண்டாவது இந்த வலதுசாரிகள் மொரார்ஜி தேசாய் அவர்கள் கடுமையாக இருப்பார். அதனால் ஒரு சமரச தீர்வாக லால் பகதூர் சாஸ்திரி அறிமுகப்படுத்தினார். அப்பொழுது காமராஜருக்கு இருந்த வாய்ப்பு, ஒரு தமிழன் பிரதமராக இருந்த வாய்ப்பு நம்மை விட்டு நழுவிவிட்டது. 2வது தடவையாக ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வந்தது. 1996ஆம் ஆண்டு ஜோதி பாசுவால் ஜி.கே. மூப்பனார் அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று முன்மொழிந்தார். மூப்பனாரும் கிட்டத்தட்ட விருப்பமில்லை என்றாலும் வந்தால் பார்த்து கொள்வோம் என்ற மனநிலையில் இருந்ததாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனால் அன்று ஒரு தமிழன் பிரதமராவதை தமிழர்களே ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழர்கள் என்றால் தமிழ் தலைவர்களாக இருந்த, அன்றைக்கு இங்கே முதல்வராக இருந்த கருணாநிதி ஆகட்டும், மற்றவர்களாகட்டும், அங்கே கடந்தாலோசனை கூட்டம் பொழுது அவர்களே கெடுத்து விட்டார்கள். ஏனென்றால் மூப்பனார் ஒரு மிகப்பெரிய தலைவர். அவரை போய் நீங்கள் பிரதமராக இருக்கிறீங்கன்னா இல்லை பார்க்கலாம் அப்படின்னு உடனே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரதிநிதி முரசொலி மாறனும் கலைஞர் என்ன சொன்னாங்க, அவரே வேணான்றார், நீங்கள் என்ன விடுங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போய் ஒரு தமிழன் பிரதமராக வருவதை அன்று தடுத்திருந்தார். 2 வாய்ப்புகளும் நழுவிவிட்டன. ஒரு கால் மூப்பனாரே பிரதமராக இருந்தாலும் அவரை எவ்வளவு நாட்களுக்கு அனுமதித்து நாம் சொல்ல முடியாது. இதுதான் களத்தினுடைய யதார்த்த நிலைமை. தென்னிந்தியாவைச் சேர்ந்த தேவலூடா வந்தார். அவராலும் பணங்கள பல்வேறு பிரச்சனைகள். இதுதான் யதார்த்தமான களநிலம். இந்த சூழ்நிலையில் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருப்பதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால், ஆதவ அர்ஜுனாவுடைய தனிப்பட்ட கருத்து என்றுதான் பார்க்க வேண்டும் என்கிற, அது தாவேகாவுடைய கருத்து என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆதவ அர்ஜுனா சொன்னார். அதற்கு பின்னர் அந்த இயக்கத்தை சார்ந்த யாராவது அதை வழிமொழிந்தோ, இல்லை ஒரு தமிழன் பிரதமராக வேண்டும், இல்லை ஒரு தென்னிந்தியன் பிரதமர், யாருமே சொல்ல கிடையாது. இவர்களாக ஊகித்துக் கொள்கிறார்கள் விஜய் பிரதமராக வேண்டும் என்று. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கிறதா,
அவர் பேசுவது குறைவு, செயல்பாடு அதிகம். இருந்தல காமராஜர் எப்படி அதிகமா பேசுவார். ஆகட்டும் பார்க்கலாம் என்றார். ஆனால் அனைத்து விஷயம் செய்து விடுவார். பேச்சிலே குறைவாக இருக்கும், செயல் அதே போலதான் விஜய் அவர்களும். அவர் எதுவும் பேசல. அவர் பிரதமராகக்கூடிய எண்ணம் இல்லை. ஏன்னா காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நீண்ட நெடிய வரலாற்றிலேயே எனக்கு தெரிந்தவரை 1971 காங்கிரஸை பார்க்கிறேன். ஒரு தீர்க்கமான முடிவை ஒரு குறுகிய காலத்தில் எடுத்தது இந்த முறை தாவேகாவுடன் கூட்டணி என்ற ஒரு முடிவு தான். இல்லைன்னா காங்கிரஸ்ல பேச்சுவார்த்தை நடந்துன்னே போகும். அது நீண்டு எப்படாயும் சொல்லுவான்ற நிலைமை தான். ஆனால் காங்கிரஸ் கட்சி மிக சாதுரியமாக மிக குறுகிய நேரத்தில் தாவேகாவை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்ற முடிவை எடுத்தார். அந்த முடிவை எடுக்கும் பொழுது விஜய் அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் போட்ட ஒப்பந்தம், கையெழுத்திட்ட ஒப்பந்தம் என்ன என்றால், வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலே இந்த கூட்டணி தொடரும் விகிதாச்சார அடிப்படையில். அதே போன்று 2029 பாராளுமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தொடரும் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையை விஜய் எடுத்திருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அவர் ராகுல் காந்தியுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்து எங்களுடைய பார்வையில் அவருடைய தனிப்பட்ட கருத்து. அதை நாங்கள் விமர்சிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். அது சொல்றதுல தப்பு இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்முடைய பக்கத்து மாவட்டத்தை சார்ந்த ஒரு காங்கிரஸ் தலைவர். அவர் மத்திய அமைச்சராகவும் இருந்தார், மாநில தலைவராகவும் இருந்தார். நான் பெயரை சொல்ல விரும்புவதை. அவருடைய மகன் காங்கிரஸ் கட்சியிலே இன்று ஒரு சிறிய பொறுப்பில் இருக்கிறார். அவருடைய பிறந்த நாள் அன்று கொண்டாட்டத்திற்கு வால் போஸ்ட் அடித்தார்கள். அந்த வால் போஸ்டிலே என்ன வந்தது என்றால், தமிழகத்தின் வருங்கால முதல்வரே உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. அவர் எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, நின்னாலும் ஜெயிப்பாரான்னு தெரியாது, கவுன்சிலர் நின்னா ஜெயிப்பாரான்றதும் கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் தன்னுடைய காங்கிரஸ்காரர்கள் அவரை சுற்றியிருந்த சிலர் தன்னுடைய ஆதங்கத்தின் பால் அடுத்த முதல்வர் இவர் தான் அப்படின்னு வால் போஸ்ட் வச்சாங்க. அது தனிப்பட்ட கருத்து, அது காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து. அது போன்றுதான் இது ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்தை தவிர இது தாவேகாவுடைய கருத்து என்று இதுவரை அதிகமாக வரவில்லை. 2வது, ஆதவ் அர்ஜுனா நேரடியாக விஜய் அடுத்த பிரதமர் என்றும் சொல்லவில்லை. அப்படி சொல்லுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. இதுதான் என்னுடைய காங்கிரஸுடைய பார்வை. அதைத்தான் எங்களுடைய அமைச்சர் ராஜேஷ்குமார் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். ராகுல் காந்தி தான் எங்களுடைய பலர். அப்படி சொன்னதற்கு பிறகு தாவேகாவிலிருந்தோ வேறு யாரோ இல்லை, விஜய் தான் எங்களுக்கு பிரதமர், ராகுல் காந்தி நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று யாருமே சொல்லவில்லை. இன்றைக்கு கூட தாவேகாவுடைய அரசாங்கம் ஒரு காங்கிரசுடைய அரசாங்கத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். பல கோணங்களை பல நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது பெருங்கலைஞர் காமராஜருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி தான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையிலேயே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த அடிச்சுவட்டை பின்பற்றி பிறந்தவர் காமராஜரை போல அடித்தட்டு மக்களிடையே, ஏழை எளிய மக்களிடையே தன்னை ஒன்றிணைத்து கொண்டு செயல்படக்கூடிய ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தியை கண்டிப்பாக விஜய் ஏற்றுக்கொள்வாரே தவிர மறுக்க மாட்டார். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 2029 தேர்தலுக்கு இன்னும் நாட்டில் இருக்கின்றன. இந்த பிரச்சனையை கிளப்பி விடுவர்கள் யார்? காங்கிரஸ் கட்சிக்காரர்களோ தாவேகாவோ கிடையாது. ஆண்டு இன்று ஆள முடியாமல் தங்களுக்கு வாய்க்கரிசி கிடைக்கவில்லை என்ற காரணத்திற்காக காங்கிரஸை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பினாமியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழகத்தை சார்ந்த ஒரு மாநில கட்சியுடைய ஆட்கள் அவருடைய ஐடி விங்கை பயன்படுத்தி ஏதோ நியூட்ரலா பேசுற மாதிரி பேசிக்கொண்டு இதை பெரிதுபடுத்தி ஊடகங்களில் எல்லாம் எதுவுமே வரல. இவங்க இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்லாம் போட்டு ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் ஒரு பிளவை உருவாக்க வேண்டும் என்று பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கும் தாவேகாவைக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலையை கெடுக்க வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள். அது நடக்காது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும் விஜயுடைய பாதை, விஜய்க்கு தெரியும் காங்கிரசுடைய பாதை என்னவென்று. ஆகையினால் இந்த சின்ன பின்ன வேலைகள் எல்லாம் வாதத்திற்காக நான் வருகிறேன். ஆதவ் அர்ஜுனா சொன்ன கருத்துக்கு அகில இந்திய அளவிலேயோ மற்ற மாநிலங்களிலோ ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கும்துக்கா? வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களோ, செய்தித்தாள்களோ, அல்லது முக்கியமான அரசியல் தலைவர்களோ, சீனியர் வழக்குரைஞர்களோ, இல்லை அரசியல் விமர்சகர்களோ, அல்லது பத்திரிகை உலகிலே மிக அனுபவப்பட்ட பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யாராவது
இதை தென்னிந்தியாவைச் சார்ந்த ஒருவர் பிரதமராவதைப் பற்றிய விவாதங்களையோ விமர்சனங்களையோ ஏதாவது இடங்களில் வைத்திருக்கிறார்களா? இல்லை. ஏனென்றால் இது ஒரு கருப்பொருளாகவோ கருக்கு பொருளாகவோ இந்தியாவை பிரதிபலிக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. 1970 அரசியலை உற்று நோக்குகிறேன். காங்கிரஸ் கட்சி எந்த தேர்தலிலும் பிரதமர் வேட்பாளரை அறிவித்தது இல்லை. அதே போன்று எந்த சட்டமன்ற தேர்தலிலும் முதல்வர் வேட்பாளரை அறிவித்ததில்லை. மறைமுகமாக இந்த அரசு இந்த முறை காங்கிரஸ் ஜெயிச்சால் இவர்தான் முதல்வர், இவர்தான் பிரதமர் என்பது மக்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக என்றுமே முதல்வர் வேட்பாளரையோ பிரதமர் வேட்பாளரையோ அறிவித்ததில்லை. உலகமே போற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவியாக இந்திரா காந்தியை கூட தேர்தலில் இவர்தான் பிரதமர் வேட்பாளர் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்ததில்லை. ஆனால் மக்களுக்கு தெரியும் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் இந்திரா காந்தி தான் பிரதமர் என்று. அந்த அனுமானத்தில் வாக்களிப்பார்கள். கேரளாவில் எடுத்துக்கொண்டால் எந்த முதல்வர் வேட்பாளரை நாம் அறிவித்தோம்? 3 வேட்பாளரை போட்டோம். அதற்கு பின்னர் பரிசீலித்து கடைசியில் விடி சதீஷனை கொண்டு வந்தோம். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அப்பையும் சிவகுமார சிந்தராமையா அப்படின்னு யார் 11 வருவார்கள் மக்களுக்கு தெரியாது. ஆனால் காங்கிரஸ் வரணும்னு ஓட்டு போட்டாங்க. அதனால் காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருக்கிறது. மற்ற கட்சிகள் சமாச்சாரம் வேற. அவங்கெல்லாம் டிக்டேட்டர்ஷிப், அங்கெல்லாம் சர்வாதிகாரத்தன்மை, இவர்தான் முதல்வர் இவர்தான் பிரதமர் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி ஒரு ஜனநாயக அமைப்பு. இன்றல்ல நேற்றல்ல, திலகர் காலத்திலிருந்து இது ஜனநாயக அமைப்பு. திலகருக்கும் கோபாலகிருஷ்ணனுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஆனால் காங்கிரஸ்காரர்கள் பொதுவான எண்ணத்திற்காக ஒரே முகமாக போராடியவர்கள். மகாத்மா காந்தி மகாத்மா காந்தியின் கருத்துக்களை கூட எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு காலகட்டத்திலே சாதாரண தொண்டனாகிய காமராஜர் கூட மகாத்மா காந்தி பத்திரிகையில் எழுதிய ஒரு கவர் என்று சொன்னார். அதற்கு மகாத்மா காந்தி வருத்தம் தெரிவித்தார். ஏன் மகாத்மா காந்தி தெய்வமாக காமராஜர் வணங்கினார். ஆனால் காங்கிரஸ் கட்சியில மாறுபட்ட கருத்துக்கள் என்றுமே ஒழித்து கொண்டும் அதுல சந்தேகம் கிடையாது. என்னுடைய கருத்தை சொல்கிறேன். கட்சி முடிவெடுத்தோம்னா கட்சிக்கு கட்டுப்படிஇல்லை. இதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய யதார்த்தமான கொள்கை. மற்ற கட்சிகளைப் போல சர்வாதிகார இயக்கம் காங்கிரஸ் கட்சி என்றுமே கிடையாது. அதனால் இன்றும் சொல்கிறோம், நாங்கள் இதய தலைவனாக, இந்தியாவுடைய பிரதிநிதியாக, இளம் காந்தியாக, காந்தியினுடைய மகாத்மா காந்தியுடைய வாரிசாக ராகுல் காந்தி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ராகுல் காந்தி தான் பிரதமராக வர வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் காங்கிரஸ் கட்சி எந்த முடிவை எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். கண்டிப்பாக ஒரு காங்கிரஸ்காரர்களுக்கான காந்தி அம்மா மம்தா பானர்ஜி என்ன நினைத்தா? பிரதமராக வேண்டும் நினைத்தார். கெஜ்ரிவால் என்ன நினைச்சா? தூய்மையின் மறுவுரும் நான் என்று அவதாரம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான தவறுகளையும் விட்டு நான் பிரதமராக கனவு கண்டார். முலாயம் ஷாவுடைய மகன் என்ன செய்தார்? கனவு கண்டார். இப்படி இந்தியாவிலே பல பேர் கனவு கண்டார்கள் பிரதமராக. ஆனால் கனவு நனவாகவில்லை. யோசித்து பாருங்கள், எப்படி ஒரு பிராக்டிக்கலாக ஒரு அரசியலை சிந்தித்து பாருங்கள். ஏன் காங்கிரஸ் கட்சி பிரதமர் வேட்பாளரை அறிவிப்பதில்லை என்றால், பின்னர் வரக்கூடிய சூழ்நிலைகள் எவ்வளவோ மாறுபாடுகள், ஜனநாயக விவாதங்கள் இருக்கும். ஆகினால் முன்னால் அறிவித்து விட்டு அதை செயல்படுத்த முடியவில்லை என்றால் அது கட்சிக்கு பெரும் இழுக்கு என்பதால் தான். உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால், 2004 தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி களமிறங்கியது, வெற்றி பெற்றது. யாருடைய தலைமையிலே? காங்கிரஸ் வரலாற்றிலேயே சோனியா காந்தி அவர்கள் இருந்த அளவிற்கு தொடர்ச்சியாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவி யாருமே வகித்ததில்லை, கட்சி ஆரம்பித்திருந்து இன்று வரை. அப்படிப்பட்ட ஒரு அம்மையாருக்காகத்தான் மக்கள் வாக்களித்தார்கள். காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றால் சோனியா காந்தி பிரதமராக வேண்டும் என்ற எண்ணத்திலே மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் சோனியா காந்தி அவர்கள் பெருந்தன்மையாக அன்னைக்கு தேர்தலுக்கு முன்னரே நான் பிரதமராக வரமாட்டேன் என்று சோனியா காந்தி சொல்லியிருந்தால் வாக்குகள் கிடைத்திருக்காது, காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காது. ஆனால் அமைதியாக இருந்தது. தனக்காக வாக்களிக்கிறார் என்பது சோனியா காந்தி தெரியும். ஆனாலும் வெற்றி பெற்ற பின்னர் ஒரு இமாலய பொருளாதார நிபுணர் மன்மோகன் சிங்கால் இந்த நாட்டை உச்சத்துக்கு கொண்டு போக முடியும் என்பதால் மன்மோகன் சிங்கை பிரதமராக்கினார். இன்று நம் கார்களையும் இவ்வளவு பெரிய வான்மீர தொழில்நுட்பங்களை எல்லாம் மறந்திருக்கிறது என்றால், கிராமங்களிலே கூட லிப்ட் வசதியோடு இன்று வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுக்கு காரணம், முதற் காரணம் பிரதமர் மன்மோகன் சிங்குடைய பொருளாதார கொள்கையிலும் அவருடைய நடவடிக்கையிலும் தான். அதனால தொலைநோக்கோடு காங்கிரஸ் கட்சி சரியாகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. விஜய் ராகுல் என்ற போட்டி களத்தில் இல்லை. இது சில விஷக்கிருமிகளால், சில சுயநலவாத சக்திகளால் உருவாக்கப்படுகின்ற ஒரு பொய். அப்படிப்பட்ட ஒரு விவாதம் இங்கே இல்லை. எங்களுக்குள் ஒருமித்த கருத்தோடு தான் இருக்கிறோம்.
காங்கிரஸ் கட்சி விஜயை முழுமையாக ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய அரசாங்கம் சிறப்பான அரசாங்கம், அரசாங்கம் தொடர வேண்டும் நினைக்கிறோம். விஜய் தொடரக்கூடாது, இவருக்கு பிரச்சனையை கொடுக்க வேண்டும், காங்கிரசுக்கும் தாவேகாவுக்கும் இடையே ஒரு பிளவை உருவாக்க வேண்டும், மிஸ்ட்ரஸ்ட் உருவாக்க வேண்டும் என்று சில சந்தர்ப்பவாதிகள் சுயநலவாதிகள் செய்கிறார்கள். அது தமிழகத்தில் பலிக்காது. மற்ற கட்சிகளில் கொஞ்சம் சலப்பை உருவாக்கிலாம் ட்ரை பண்ணுறாங்க. விடுதலை சிறுத்தைகள் சில டைம் சலசலப்பு உருவாக்குறப்ப அவங்க ஸ்டடி ஆகிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளை வச்சுன்னு சில சலசலப்பு உருவாக்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு போய் அந்த கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும், விஜய் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது பலிக்காது. தப்பித்தவரை அப்படி ஏதாவது இவர்கள் செய்து விட்டால் விஜய் 3 பக்கம் அதிகமான மெஜாரிட்டி தான் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிப்பாது. ஏன்னால் விஜயினுடைய நடவடிக்கைகள் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கார்கள். இது போன்று ஒரு அரசாங்கம் வருமா என்று காத்திருந்தோமே, இப்படி நடக்குமா நம்ம யுகத்தில் என்று நாம் நினைத்திருந்தோமே, அது நடந்து விட்டது. இது தொடர வேண்டும் என்பதுதான் பல்வேறு மக்களுடைய ஆவல். விஜய்க்கு நான் ஏன் ஓட்டு போடவில்லை, இவர் ஜெயிக்க மாட்டார்னு ஓட்டு போடலையே, ஏன் ஓட்டு போடவில்லை என்று இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் நொந்து கொண்டிருக்கிறார். விஜய்க்கு போட்டு இருக்க வேண்டுமே நாம் ஓட்டு, அவர் தனி மெஜாரிட்டி வந்திருக்க வேண்டுமே என்று மக்கள் ஆவலோடு இருக்கிறார்கள். இது மறு தேர்தலில் விஜய் மிகச்சிறந்த தலைவனாக மிகச்சிறந்த வாக்குகளை வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் விஜயை எதிர்த்து முகமூடி போட்டுக்கொண்டு யாருக்காகவோ பணி செய்யக்கூடிய ஏவலாளிகளுக்கு சொல்கிறோம், இது நடக்காது. விஜய் ராகுல் நட்பினை, காங்கிரஸ் தாவேகாவுடைய உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்பதை இந்த இடத்திலே அந்த கருத்தினை பதிவு செய்து அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம்.